நாளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாசம் 27ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீன ராசியில. இதனால் வரைக்கும் 139 நாட்கள் வக்ரமா இருந்தார். அதாவது ஜூலை மாசம் 13ஆம் தேதி அவர் வக்ரமா இருந்தார். வக்ரனா சுலோவா போறது, இப்ப எல்லாமே அது வேகமா போக இயங்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்கு அதிபதி. நம்முடைய ஆயுளுக்கு, நம்முடைய தொழிலுக்கு, படிப்பு கல்விக்கு, பொதுமக்களுடைய தொடர்புக்கு, எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும். எல்லாரும் ஏன் சனி தேச சனி புத்தி வந்தா டக்குன்னு ஜாதகம் எடுத்து பார்க்கலாம். இதுதான் காரணம். சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. இப்ப அவர் இயல்பு நிறைக்கு திரும்பி, அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை சூப்பரா போறாரு. அப்ப யாரு ஜாதகத்துல நல்லா சனி பகவான் குரு பகவான் யோகத்துல இருக்காங்க, ஏன்னா குரு நட்சத்திரம் போறதுனால சனி பகவானும் குரு பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அதிக நாட்கள் திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான். அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப சனி பகவானுடைய காலகட்டத்தை பார்த்து எடுங்க, சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா நம்ம குரு சுக்கிரன் ஜோதிடியில எல்லா கிரகம் பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சனி பகவானுடைய ருத்ர தாண்டவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்போதுமே பாருங்க, விருச்சக ராசியை பிறந்துட்டா எதுலையுமே பயங்கரமான ஒரு திறமையான குணம் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இப்படி இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க, பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. இந்த ராசியுடைய குணமே பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடிய குணம் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்க. விருச்சக ராசியில பிறந்துட்டாவே பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணமும், நல்ல டேலண்டான குணமும், கடுமையா உழைக்கக்கூடிய குணமும், தைரியமான குணமும் நிறைய இருக்கும் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பதற்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கணும். இது மெயினா நீங்க பார்க்கணும். இப்ப சனி பகவானை பத்தி நான் பேசுறேன்னா, ஒரு சனி பகவான் தான் உங்களுக்கு ஆயுளுக்கு காரகர், தொழிலுக்கு காரகர். ஒரு விஷயம் நடக்கிறனா சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பா வேணும். அதனாலதான் இவர் வந்துட்டா எல்லாருமே ஜாதகம் எடுத்துட்டு வேகமா ஓடி போய் பார்ப்பாங்க. அப்ப சனி பகவான் உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு, இதை மட்டும் நீங்க பார்த்துக்கணும். திசா புத்தி இப்ப என்ன நடக்கும் சொல்லுவாங்களே, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, நல்லது நடக்கும் கெட்டதுன்னு சொல்லுவாங்களே, இதையும் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்துல எல்லா கிரக பிரச்சனை நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப ஏன் உங்களுக்கு நிறைய இந்த வீடியோ பார்க்க சொல்றேன்னா, உங்களுக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரா, ஏன்னா உங்களுக்கு அவர் பகை கிரகங்கிறாங்க. ஏன்னா உங்க ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் வீட்டு அதிபதி, அதாவது நம்முடைய முயற்சிக்குள்ள அதிபதி. உடைய சகோதர உறவு, முயற்சி, வழக்கு, எழுத்து கணிதம், படிப்பு கல்வி எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். வெற்றிம்பாங்க. அடுத்து பாருங்க, சனி பகவான் 4ஆம் வீட்டு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே 4ஆம் இடம் தான். சொத்து எல்லாமே 4ஆம் இடம் தான். உங்களுடைய சுகம் எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான். இதுக்கு அதிபதி யாரு? இந்த சனி பகவான். எந்த கிரகத்தையும் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க, இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க. அப்ப ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கணும். அவர் எங்க இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? 5ஆம் இடத்துல அவர் நல்லா தான் இருக்காரு. எப்படி? 5ஆம் பாவத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அவர் சூப்பரா திரிகோண ஸ்தானத்துல நல்லா பலத்துல உட்காந்துருக்காரு. ஜாதகத்துல நல்லா இருக்காருன்னா நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தா சொல்ல முடியும். ஏன்னா இதுல இருந்து நீங்க 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. 1 நல்லா பாருங்க, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்திருப்பீங்களா? அடுத்து அனுச நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம் ஃபுல்லா 4ஆம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க. இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நீங்க பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம் இருக்குமே. ஒரே நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க, ஆனா ஒரு குணங்கள் எல்லாமே மாறுபடுமே. அதான் லக்ன புள்ளி. எப்படி? பிறந்த நேரம், நம்ம என்ன விஷயத்துக்கான இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், எதுக்கான எந்த கர்மாவோ நம்ம அணிவிக்க பிறந்திருக்கோம், உங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும்.
தசாபத்தி மாறுபடும், இங்க பலனே மாறுபடும். நான் சொல்லக்கூடிய பலன் சில பேருக்கு கரெக்டா வரும். ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காது, அதான் கால் பண்ணும் அப்படின்னு. இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க, மெயினா நட்சத்திர பலன்களை நிறைய பேர் கேட்குறீங்க. கடைசி முடி வீடியோ பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப பாருங்க சனி பகவான் பாருங்க, உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் என்னென்ன பலனை கொடுக்க போறாரு. ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி வீட்டுல போய் உட்காந்து யார் குருவோட சாரத்துல அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்ப 139 நாட்களுக்கு பிறகு. இப்ப ஏதாச்சும் ஒரு வழக்குல ஜெயிப்பீங்க, ஜெயிக்கப்பட்டா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்கிற வார்த்தை சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு கடனா, பகையா, தொழிலா, உத்தியோகமா, தொழில சரியான ஒரு தடையை கொடுத்துருப்பாரு. யாருக்கு சனி பகவான் சரியில்லை. வேலை உத்தியோகத்துல பயங்கரமான பிரச்சனையை கண்டிப்பா வேலை இல்லாம 2-3 மாசமா நீங்க வீட்டுல இருக்கணும். வெளிநாட்டுக்காண்டி எத்தனை கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணி வச்சிருக்க மட்டும் கேட்டு பாருங்க, கிடைச்சிருக்காரு. நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், நான் வேலையை விட்டுட்டேன், என் தொழிலை விட்டுட்டேன், படிப்புகள் சரியா அமையல, இப்படி படிப்புகள் சரியா அமையல, இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணி போகும்போது திருமண தடை வந்துச்சு, எனக்கான உன்னை ஒற்றுமை இல்லாத தன்மைக்கு நான் போயிட்டோம், குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி இது மாதிரியான ஒரு விஷயத்த தடைய கண்டிப்பா இதுக்கு மாதிரி கொடுத்துருப்பாரு. நீங்க கேட்டா சொல்லுங்க, ஆமாம்பாங்களே. தந்தையோ தாயோட சொத்தோ அப்பாவோட சொத்தோ ஏதாச்சும் ஒரு சொத்துல ஒரு வழக்கு இருக்கான்னு மட்டும் லைட்டா கேட்டு பாருங்களேன். விருச்சிக ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா 2 மாசத்துல வேலையோ தொழிலோ உத்தியோகத்திலோ ஒரு பிரச்சனையை பார்த்து கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சிக ராசி. இப்ப ஏன் நல்லா இருக்கு தெரியுமா? சனி பகவான் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு, அதாவது இயல்பு நினைக்க திருப்பிட்டாரு. இது வரைக்கும் சுலோவா போனாருங்க. இப்ப உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் அதிபதி சூப்பரா போறாங்க. வெற்றியை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? முதல் பலன் அப்பா சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மா சொத்தா இருக்கட்டும், எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும், வழக்கு பிரச்சனை சரியாகும். ஏன் வழக்கு சரியாகும்? எதை நல்லா வச்சு சொல்றீங்க? 5ஆம் இடத்துல இருந்தா பூர்வீக சொத்து தான் கொடுப்பாரு. அப்பாவோட சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு வழக்குகள் இருக்கு. நீங்க சொத்தை மட்டும் வழக்கு எடுக்காதீங்க, மற்ற வழக்கை எடுங்க. இதுலாச்சும் ஒரு வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்களா உங்களுக்கு, அந்த வழக்கை ஜெயிப்பீங்க. அது திருமணமோ சொத்தோ இடமோ ஏதோ ஒரு விஷயம் வழக்கு போனால் அந்த வழக்குல பெண்டிங்க உங்க முக ரிசல்ட் உண்டு. அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும். அரசாங்கத்துல பெரிய அளவுக்கு சாதிக்கிறது யாருன்னா அந்த விருச்சிக ராசியை கண்டிப்பா இருப்பீங்க. அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு, பார்த்துக்குங்க. வேலை கிடைக்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், வெளிநாட்டுல தாண்டி இந்த விசா பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஆர் கிடைக்கணும், அவங்க எல்லாத்துக்குமே சொந்த குடியுரிமை கிடைக்கக்கூடிய நேரம் இந்த சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப கொடுத்துருவாரு. யோகத்தை பார்த்துக்குங்க. ஏன்னா 2-5னா நம்ம ஒரே இடத்துல நிற்கிது. அவருடைய சாரத்துல குருடைய சாரத்துல போறதுனாலதான் இங்க நல்ல ஒரு பலன் இருக்கு. அப்ப ஜாதகத்துல குரு சனி யாரும் நல்லா இருக்கோ அங்க கண்டிப்பா வேலை தொழில் உத்தியோகத்துல பிரச்சனை வராது, கடன் பிரச்சனை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் சேங்ஷன் ஆகுங்க. இப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா லோன் சேங்ஷன் ஆகும். திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கும். கணவன் ஒற்றுமை சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்புகள் நல்லா இருக்கும். நிறைய ஒரு மாற்றத்துக்கு திடீர் வருமானம் லாட்ரி யோகம் நிறைய பேர் கடிக்கும். இதை நான் எழுதியே கொடுத்துருவேன். சனிபாவம் நல்லா இருந்து இப்ப 11ஆம் இடத்தை பாக்குறாரு பார்த்தீங்களா? அதுவும் குருவோட சாரத்துல 2ஆம் வீட்டதிபதி சாரத்துல வருமான சாரத்துல வக்ர நிவர்த்தியை பார்க்கறனால பெருங்கொண்ட பணம் லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிச்சிடும், பார்த்துக்குங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். தொழில் இதை விட சூப்பரா இருக்கும் பாருங்க. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், உங்களுடைய இழப்புகள் எனக்கு தெரியுது, அந்த இழப்பை சரி பண்ணுவீங்க. கொஞ்சமாச்சும் தொழில ஒரு இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு மாற்றங்கள் யாருக்கு வரப்போகுது? இந்த விருச்சிக ராசி என்பது கண்டிப்பா வரப்போகுது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கும். நீங்க மனசுக்குள்ள அப்படியே நொந்து போயிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த துயரம் இப்ப சரியாகக்கூடியவே பக்கா அமையுது. அவருடைய பார்வை 5ஆம் இடத்துல 7ஆம் இடத்தை பார்த்து 11ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை வருமான ஸ்தானத்தை அவர் பார்க்கறனால யாருக்கு சனி குரு நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே டாப்பா வருவாங்க. கண்டிப்பா அதை எழுதியே வச்சுங்க. மருத்துவத்துறை, நெருப்பு சார்ந்த துறை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் என்ன வருவதில்லை, விசாக நட்சத்திர பிறந்தவங்க. இதுலயுமே ரொம்ப பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் நிறைய இருக்கு இந்த விசாக நட்சத்திர பிறந்தவங்க. எப்படி இவங்க எப்போதுமே சரி பயங்கரமான டேலண்டான குணம் உங்கள்கிட்ட உண்டு. விசாகத்துல பிறந்தவங்க குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இனிமே இவங்க போகக்கூடிய பதவியில வெற்றி பதவி வரும். அவசர விசாகத்துல பிறந்தவங்க நல்ல விஷயம் நல்ல காரியம் தேடி வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. நான் சொல்ற விசாரணத்தில் பிறந்தவங்க லைஃப்ல கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா ஆசிரியர் வேலை,
இந்த பணப்புழங்குற இடம், பேங்க்ல வேலை பார்க்குறது, பெரிய பெரிய நிறுவனத்தை வேலை பார்க்குறது எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க. குடும்பத்துக்கு ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. நல்ல விஷயம் உங்களுக்கு தேடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அனுசனத்தில் பிறந்தவங்க எப்போதுமே சரி நல்லா உழைக்கக்கூடிய திறமையும், நல்ல டேலண்டான குணமும், நல்ல அறிவான குணமும், நல்ல பயங்கரமா திங்க் பண்ண குணமும் உங்களோட நிறைய இருக்கும். உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இனிமேல் நல்லா இருக்கும் பாருங்க. சனிபான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கண்டிப்பா வேலையை விட்டுருப்பாங்க. வேலை எல்லாமே எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்க. அனுசனத்தை பிறந்தவங்க இல்லை மருத்துவ சில வேலையை சொல்ற எத்தனை பேர் பண்ணான்னு கேட்டு பாருங்க. குடும்பத்திலேயே ஒரு மனக்குழப்பம், ஒரு மனத்தர மாற்றம் எல்லாமே இந்த அனுசனத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து அனுசனத்தில் பிறந்தவங்க தான். இப்போ பாருங்க, வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வேலையில் ஒரு மாற்றமோ தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே ஒரு சுப செலவோ சுபகாரியம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் நடக்க போது. எப்ப நவம்பர் 26 27 காலத்துக்கு அப்புறம் லைஃப்ல கண்டிப்பா ஜெயிக்க நேரம் பக்காவா அமையும். படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து கேட்ட நேரத்தில் பிறந்தவங்க சும்மா புழிஞ்சு நிறைய தடையில அவமானத்தை பார்க்குறாங்க. கேட்ட நேரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், போட்டிகள், அவமான பிரச்சனை எல்லாமே இதற்கான தடங்கள், தாமதம், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்க்கறது யாரும் அந்த கெட்ட நேரத்தில் பிறந்தவங்க. இனிமே இருக்காது. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், உத்தியோகத்தில் உயர்ப்பதை வரைக்கும் எல்லாமே தேடி வரும். நான் சொல்றது கேட்ட நேரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, தொழில் வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாமே சூப்பராக இருக்கும். எப்படி சுப செலவு சுபகாரியங்கள், நல்ல ஒரு மாற்றம், தொழில உத்தியோகத்தில் நல்ல ஒரு சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவா மீது இந்த கேட்டப்படுறவங்க. அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு போறீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு பக்காவா இருக்கு. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.